கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரிவியுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியும். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமீன். இறை இயேசுவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவரையும் இந்த நாளில் கூட இந்த காணொளியின் வழியாக சந்திப்பதில் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு வரலாற்றில் மிக சிறந்த ஒரு நாள். ஜூன் 23 உலக ஒலிம்பிக் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இதை உருவாக்கின மனிதர் ஜூன் மாதம் 23 1894 அன்று பியரி டி கோபர்டின் என்பவரால் பண்டைய ஒலிம்பிக் விளையாட்டுகளில் புது விளையாட்டுகளையும் புது நுணுக்கங்களையும் அவர் பயன்படுத்தினார். இதை ஊக்குவிக்க ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், கனடா, பிரிட்டன், கிரீஸ், போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, உருகுவே ஆகிய நாடுகளில் முதலில் நடத்தப்பட்டது. இன்றைக்கு இந்த சிறப்புமிக்க நாளிலே இந்த விளையாட்டுகளில் அதிகமாக ஆர்வம் உள்ளவர்கள் வாலிபர்கள். இன்றைக்கு வாலிபர்களுக்காக நியாயாதிபதிகள் 13:25 அதிகாரம் கர்த்தருடைய ஆவி அவனை தூண்ட தொடங்கிற்று என்று சொல்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், வாலிப பிராயத்திலே உன்னை படைத்த சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன நம்முடைய தேவனாகிய கர்த்தர், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்று சொன்ன அந்த திரு மொழியில் கர்த்தருடைய வசனத்தினால் மாத்திரம்தானே என்று சொல்லி திருமறையிலே நாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் அன்புக்குரிய இறை மக்களுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் சுதந்திரமாக வாழ நாம் ஒப்பு கொடுக்கிறோமா, விடுதலையா கட்டுப்பாடா என்ற ஒரு இரண்டு வேறுபட்ட நிலையிலே பிள்ளைகளை நாம் அடக்கி ஒடுக்கி நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை நாம் பல நிலைகளிலே வற்புறுத்துகிறோம். ஆனால் மேலை நாடுகளிலே பார்க்கும்போது அவர்களுடைய பிள்ளைகளை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, அவர்களுக்கு வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் மனப்போங்கு எப்படி செல்கிறதோ அதன்படி பிள்ளைகள் நடக்க வேண்டும். ஆகவே தான் அங்கு கலாச்சார சீரழிவு, ஒழுக்கக்கேடு ஆகியவை நிகழ்கிறது. ஆனால் தமிழகத்திலே, நம்முடைய இந்திய தேசத்தில் கலாச்சாரம் சுதந்திரமாக வளரும் பிள்ளைகள் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கட்டுப்பாடு இழக்கும் பொழுது தரிகட்டு போன வாழ்வும் தரமிழந்த மனித சமுதாயமும் உருவாக காரணமாக இருக்கிறது. இங்கே கடவுளுடைய ஆவி சிம்சோனை தூண்ட ஆரம்பித்தது என்று சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கு வாலிபர்கள் இந்த இயேசுவுக்கு சொந்தமாக மாறும் பொழுதுதான் அவர்கள் கர்த்தருடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்கள். வாலிப வயதை சந்தித்த இந்த சிம்சோன் கடவுளுடைய ஆவியினால் தூண்டப்பட்ட அந்த வாழ்க்கையில் எவ்வளவு ஒழுக்கமாக, எவ்வளவு பக்தியாக அவன் வாழ்ந்து வந்தான், பலசாலியாக இருந்து வந்தான், பல திறமைகளை பெற்றான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஒலிம்பிக் போட்டியை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு தேசமும் தன்னுடைய இரட்சகராகிய இயேசுவை முன்வைத்து அவர்கள் அந்த போட்டியிலே கலந்து கொள்கிறார்கள். ஆகவே பல்வேறு விதமான வெற்றிகளை பெறுகிறார்கள். பிரான்ஸ் நாட்டில் உடைய வீரர்கள் கால்பந்து போட்டியிலே அவர்கள் ஜெபித்து விட்டு களத்திலே இறங்கினார்கள் என்று சொல்லி நாம் செய்திகளிலே படிக்கிறோம். வெற்றி பெற்ற பிற்பாடு அந்த மைதானத்திலே வட்டமாக அமர்ந்து கரங்களை பிடித்து அவர்கள் ஜெபித்து வளர்ந்தார்கள். இது கர்த்தருடைய ஆவியின் தூண்டுதல் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவைகள் நடக்கும்போது கடவுளை நினைக்கிறோம், தீயவைகள் நடக்கும்போது நாம் கடவுளை வெறுக்கிறோம். ஆகவே இந்த வெறுப்பு என்பது நம்முடைய கட்டுப்பாடை இழந்த நிலையிலே காணப்படுகிற வாழ்க்கை. ஆகவே அன்பு தேவ மக்களே, நம்மையும் நம்முடைய சமுதாய இளைஞர்களையும் கடவுளுடைய ஆவி தூண்ட வேண்டும், கடவுளுக்களாக வளர வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய ஆராதனைகளிலும் ஆலயங்களிலும் வாலிபர்களுக்கென்று ஒரு சிறிய முகாம், வாலிபர்களுக்கென்று ஒரு ஆன்மீக ஒடுக்குதல் கூட்டம், உபவாச ஜெபம், பைபிள் ஸ்டடி
என்று வைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வாலிபர்கள் உலகத்துக்கும் மொபைலு கை அலைபேசிக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை கர்த்தருடைய வேதத்துக்கு கொடுக்க மறக்கிறார்கள். பல வாலிபர்கள் எவ்வளவு கடினமான வேலைகள் இருந்தாலும் 24 மணி நேர பணிகள் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் வந்து ஆலயத்திலும் ஆராதனைகளிலும் பாடல்களிலும் ஆண்டவரை கனப்படுத்துவதிலும் மகிமைப்படுத்துவதிலும் துதிப்பதிலும் தவறாமல் இருக்கிற காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக ஆசீர்வாதமாக அமைந்தது. இதற்கெல்லாம் காரணம் வாலிபத்திலே தன்னை படைத்த சிருஷ்டிகரை நினைப்பதும் பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோனை தூண்டியது போல அவர்களை தூண்டுகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய வாலிபர்களை, திருச்சபையில் இருக்கிறவர்கள், சமுதாயத்தில் இருக்கிறவர்களை கர்த்தருடைய ஆவி தூண்டும்படியாக பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களை உரிமையாளர்களாக மாற்றும்படியாக நாம் இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, 33.5 வயதில் உம்முடைய திருப்பணி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய மாறுதலை கொடுத்தது. அநேக மக்களை குணமாக்கியது, நேசித்தது. ஒதுக்கப்பட்ட மக்கள், புறந்தள்ளப்பட்ட மக்கள், வேதனை இழந்தவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் அனைவரையும் சந்தித்து குணமாக்கினது போல எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற அருமையான வாலிபர்கள் இன்றைக்கு திருச்சபையில் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் தூண்டப்பட்ட வாலிபர்களாக, உம்முடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிற வாலிபர்களாக அவர்கள் சிம்சோனைப் போல செயல்பட தூய ஆவியானவர் கொண்டு பலப்படுத்தும். உமக்கே துதி, கனம், மகிமை யாவற்றை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.